இன்றைய வேத வசனம் எபிரேயர் 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்தின் உண்மையான காரணத்தை விளக்குகிறது. தேவனுடைய குமாரனான இயேசு மனிதனாகிய நம்மை போல இரத்தமும் சதையும் கொண்டவராக வந்தார். ஏன் தெரியுமா? மரணத்தினாலே வெல்லும்படியாக இப்படியாக வந்தார். ஒருவன் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறும் பொழுது மரண பயம் அவனை விட்டு நீங்குகிறது. ஏனெனில் மரணம் அடைந்தால் இயேசுவின் நேரடி பிரசன்னத்திற்கு செல்வேன் என்ற நிச்சயம் அவனுக்கு வருகிறது. இதற்காக அவன் மரணத்தை விரும்புவதில்லை, ஆனால் மரணத்திற்கு பயப்பட மாட்டான். மரணமே உன் கூறு எங்கே என்று தைரியமாக கூறுவான். ஏனெனில் இயேசுவின் நேரடி பிரசன்னத்திற்கு செல்வதற்கு மரணம் ஒரு வாசலாக அமைகிறது. மரண பயம் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. மனிதருடைய நிலைமையை நன்கு புரிந்து கொள்வதற்காகவும் அதை அனுபவிப்பதற்காகவும் இயேசு மனிதனாக வந்தார். சோதிக்கப்பட்டு பாடுபட்ட அவர் நமது சோதனைகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் நன்கு உணர்ந்து ஏற்ற உதவிகளை செய்வாரல்லவா? அதனால் அவர் மேல் விசுவாசத்தை கொள்ளுங்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறவர் அல்ல. சாத்தான் மரணத்தின் மூலம் மனிதனை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். ஆதாம் பாவம் செய்ததினால் பாவத்தின் கூலி மரணம் என்கிற சாபம் மனிதனுக்கு வந்தது. ஆதலால் சாத்தான் மரணத்தை ஆயுதமாக கொண்டு மனிதனை அச்சத்தில் வைத்திருந்தான். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்ததினால் இந்த மரணத்தின் சக்தி முற்றிலும் உடைந்தது. அவர் உயிர்த்தெழுந்ததினால் மரணம் தோல்வி அடைந்தது. ஆகையால் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சிலுவை சாயலில் மூலம் பிசாசின் அதிகாரம் முற்றிலும் உடைந்து விட்டது. மரணம் நமக்கு பயமில்லை. நாம் கிறிஸ்துவில் இருந்தால் நித்திய ஜீவனின் பங்காளிகளாக நாங்கள் இருப்போம். எனவே கிறிஸ்துவில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் வெற்றியை நம்பிக்கையோடு பிடித்துக் கொள்வோம். சாத்தானும் மரணமும் தோற்கடிக்கப்பட்டு விட்டன. நமக்கு காத்திருப்பது நித்திய ஜீவனும் சமாதானமும் தான். அதனால் இயேசுவில் நிலைத்து நில்லுங்கள். அவரில் நிலைத்து நின்று விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவரே விடுதலை கொடுக்கிறவர், சத்துருவின் தலையை நசுக்கினவர், மரணத்தை வென்றவர், ஜாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல. அவர் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.